நல்லவராகவே இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். யோபு கர்த்தரோட சன்னிதானத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தார். யோபு எங்க அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போக வேண்டாம் சொல்லி வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்ப எங்க அம்மா பார்த்து நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போகலன்னா நான் முடங்கிருந்தேன், உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டேன். நான் வெக்கப்படல. சர்ச்சில் ஐயரே சொல்லுவார், ஜாகிரதை சொல்லுவாங்க, ஜூலி வேற ஒரு வாலிப்புள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணிருக்க மாட்டா, சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ சர்ச்சுக்கு வந்திருக்க, ஒரு ஆண்டு உயர்த்துவார் அப்படின்னு சொல்லுவான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிம்பிள்ஸ் வந்தா கூட வாலிபர்களுக்கு எப்படி இருக்கு? ஐயோ பிம்பிள்ஸ் வந்துச்சேன்னு சொல்றேன். என் மூஞ்சி ஃபுல்லா பிளாக்கா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்காது. 2018ஆம் ஆண்டுல என் ஆண்டவர் போன பாதை கடுமையான ஒரு பாதை தான். 2019ஆம் ஆண்டுல பவுல் யோபு சொன்னது போல 23:10 வாசிப்போம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். ஆமென் சொல்லுங்க. பொன்னாக விளங்குனேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. இந்த மூஞ்சிக்கு எந்த பையன் வருவான்? அந்த கருப்பு மூஞ்சிக்கு சொல்லுங்க. 2019ஆம் ஆண்டுல ஜனவரி மாசம் எனக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இந்த ஆண்டு உனக்கு திருமணம் சொல்றாரு. இப்ப என் மூஞ்சியை நீங்க பார்க்கணும். அப்படிதான் இருந்துச்சு. நான் ஆண்டரை பார்த்து சொன்னேன், என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியா தெரியுதா ஏசப்பான்னு கேட்டேன். என்னை பார்த்தா உங்களுக்கு காமெடியா தெரியுதா அப்படின்னு சொன்னேன். சொந்தக்காரங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் ஆகல, 23 22 ஆச்சு அப்படி இப்படின்னு. சொந்தக்காரங்களுக்கும் தெரியாது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பத்திரிகை கொடுக்க முதல் தேதி அவங்க எல்லாத்துக்குமே நாங்க போறோம் பார்க்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என் ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். 2019ஆம் ஆண்டுல சிஎஸ்எல் கர்த்தரின் தலையை உயர்த்தி வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஏப்ரல் அந்த 11th days வரும்போது வர்ஷிப் பண்ண அலோவ் பண்ணாங்க. வர்ஷிப் பண்ண வைத்தா வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பேன். தலையெல்லாம் பார்த்தா ஊர் எடுக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பிக்கும் தலை, ஏன்னா முடியாது. அன்னைக்கு உடனே அங்கிளுக்கு ஃபோன் போடுறேன், தலை ரொம்ப பிக்கிது அங்கிள், முடியல அங்கிள் அப்படின்னு. சர்ச்சில் வச்சு ஃபோன், சர்ச்சு வெளியே வந்து ஃபோன் பண்றேன். அப்ப அங்கிள் சொல்றாங்க, சோமன் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மே மாசம் எப்படி அந்த அழகு வந்துச்சுன்னே தெரியல, கருப்புக்கு அடையாளமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க.